இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியா சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த எஸ்எஸ்கேயோட சுயரபத்தினால பாதிக்கப்பட்ட நம்ம ரேவதி அம்மாவுக்கு கண்டிப்பா ஒரு பதில் தெரிஞ்சாகணும்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ நாளா நம்ம இலக்கியா இந்த ஒரு உண்மைய யாருக்கிட்டயும் சொல்லாம வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா எப்போ இந்த கௌதமும், இந்த தாக்ஷாயணியும் சேர்ந்துக்கிட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமையும் நடு தெருவுல நிப்பாட்டினாங்களோ, அதுக்கு மேல பாவம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம இலக்கியா முடிவு பண்ணியாச்சுங்க. ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ள இப்ப எல்லாருமே இந்த ஒரு தீபாவளி ஃபங்க்ஷனை முன்னிட்டு ரொம்பவே அலப்பறை பண்ணிட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த செக்யூரிட்டி அடித்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இந்த ஒரு சாரும் இந்த ஒரு மேடம் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக வணக்கம் வைக்கணும். அதே சமயம் இதுக்கு மேலே இவங்க தான் இந்த ஒரு வீட்டுக்கு உரிமையாளர் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சகிச்சுக்கலாங்க. ஆனால் இப்போ இருக்குமே இந்த தக்ஷாயணிக்கு இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபம் தெரியாதுங்க. கண்டிப்பாக தெரிய வந்துச்சுன்னவா, அதே சமயம் ரேவதி அம்மாவுக்கு பண்ண துரோகமும் தெரிய வந்துச்சுன்னவா, இந்த எஸ்எஸ்கே நடு தெருவில் தான் நிற்க போகிறாங்க அப்படின்றவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நம்ம கார்த்திக், இந்த அஞ்சலி, இந்த தாக்ஷாயணியும் இந்த எஸ்எஸ்கேவை பற்றி தெரியாமல் ரொம்பவே உரிமை கொண்டாட்டுக்கிறாங்க. இந்த சிந்தாமணி இருந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க சார், உங்கள் கையால் என்ன ஒரு 2 அடி அடிங்க, ஏன்னா நீங்கள் இப்படிப்பட்டவங்கன்னு தெரியாமல் உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அஞ்சலி கிட்ட நான் ரொம்ப டைம் சொன்னேன். ஆனால் நீங்கள் கௌதம், இலக்கியாவும் நீங்கள் தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க அப்படின்ற உண்மை எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படின்ற மாதிரி இந்த சிந்தாமணி ரொம்பவே பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த பைரவிக்கு இவங்க பேசிட்டு இருக்கிறது, இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது எதுவுமே சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நம்ம பைரவி மட்டும்தாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவில் பாதியை யோசிக்கிறாங்க. ஏன்னா இலக்கியாவை பழி வாங்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இலக்கியாவை வெறுக்க கிடையாது. இப்போ இந்த சிந்தாமணி இந்த ஒரு வீட்டில் தங்க வைக்கக்கூடாதுன்னு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனால் இந்த கார்த்திக் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. அதனால் இதுக்கு மேலே இந்த சிந்தாமணியும் இந்த அஞ்சலி சேர்ந்து இந்த ஒரு வீட்டை ஆள போகிறதா எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அதில் நம்ம பைரவிக்கு விருப்பமும் கிடையாது. அதே சமயம் பைரவி அதை நடத்தவும் விட மாட்டாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பு செஞ்சவன் யாராக இருந்தாலும் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணுங்க. அந்த மாதிரி இந்த அஞ்சலி எவ்வளோ தான் கீழ்த்தரமான எண்ணங்களில் இந்த சிந்தாமணி வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தாலும், இல்லை இந்த ஒரு வீட்டில் கார்த்திக் பேரில் இருக்கிற மொத்த சொத்து மதிப்போ, இந்த நகை பணம் எல்லாமே இந்த சிந்தாமணி அம்மா அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடலாம் நினச்சாலும் கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் அது நடக்க போகிறது கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பைரவி இருந்துக்கிட்டு இவங்களை கண்டிப்பாக வார்னிங் பண்ணுறதை தவிர வேறு வழியே கிடையாதுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம கார்த்திக் இந்த ஒரு வீட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்ற உண்மை தெரியாமல் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தில் தாங்க ஈடுபட்டுட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த ஜானகி அம்மாவும் இந்த இலக்கியம் கௌதமும் கோயிலில் அன்னதானம் சாப்பிட்டு ஒரு வேளை தூங்குறதுக்கான ஒரு ரூமு வீடு இல்லாதவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போயாச்சும் மனசு மாதிரி அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துங்க. ஆனால் இந்த எஸ்எஸ்கேவை கூப்பிட்டு பார்ட்டி வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம உங்களுக்காக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்களா, நம்ம கூடிய சீக்கிரத்தில் இந்த நம்ம கார்த்திக் மேலே வச்ச நம்பிக்கை துரோகத்துக்கும் அதுக்கான விளைவுகளை அனுபவிக்க போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்கள்.